அவர்களை அடையாளம் காண்பது எப்படி? அவர்களுடைய பிரசங்கத்திலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் வேதத்தின் அடிப்படையான காரியங்கள் இருக்காது. அவர்களுடைய பிரசங்கத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் வேதத்தினுடைய அடிப்படை என்ன செய்யாது. ஒரு 4 அடிப்படை நீ காலையில் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, மனம் திரும்புதல் அங்கே இருக்காது. 2வது, பரிசுத்தம் இருக்காது. 3வது, உண்மையான சுவிசேஷம் அங்கே இருக்காது. இந்த உண்மையான சுவிசேஷங்கிற என்னங்கிறத அடுத்த வாரத்தில் நான் முடிந்தா உங்களோடு பேசுகிறேன். 4வது, இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்த மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எங்க வழி நடத்துவாங்கன்னா அவங்க கூட்டத்தோட அவங்க நம்மளை சேர்த்துக்கணும்னு தான் பிரயாசப்படுவாங்களே தவிர யாருக்கு நேராக நம்மளை வழி நடத்த மாட்டாங்கன்னா கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழி நடத்த மாட்டார்கள். கிறிஸ்துவோடு நம்மளை கொண்டு போய் இணைக்க மாட்டாங்க. அவங்க படுகிற பிரயாசம் எல்லாம் எப்படி இருக்குன்னா தங்களோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகிற பிரயாசத்தை செய்வார்கள். 4 காரியம்: மனம் திரும்புதல் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, உண்மையான சுவிசேஷம் இருக்காது, கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்த மாட்டார்கள். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் மனம் திரும்புதல் மட்டும்தான் நான் பேச போகிறேன். இந்த மனம் திரும்புதல்னா என்னன்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவனோடு ஐக்கியப்படும்படியான நுழைவாயு. மனம் திரும்புதல்னா என்னன்னா, தேவனோட நீங்க ஐக்கியப்படணும்னா அதுக்கு முதல் என்ட்ரன்ஸே எதுதான்னா மனம் திரும்புதல். மனம் திரும்பினால் மட்டுமே நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட முடியும். இந்த மனம் திரும்புதல் என்பது ஒரு ஆழமான உண்மை. இது அற்புத விதமான அனுபவம் மற்றும் இது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியது. அனைத்தும் தேவனை மையப்படுத்தினது. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இது ரொம்ப ஆழமானது. மனம் திரும்புதல் என்பது உண்மையானது, அனுபவபூர்வமானது. இது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். மனம் திரும்புதல் என்பது தேவனை